பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் அண்டையில் நாம் காக்கப்பட்டு இருக்கோம். அவர் இடத்திலே நீங்கள் எதிர்பார்த்து அவர் வார்த்தை இன்றும் நீங்கள் கேளுங்க, அதன்படி வாழ்வீர்கள். பிரியமானவர்களே, ஏசாயா 51:11 நம்ம வாசிக்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். இந்த வசனத்தில் இதை தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து அப்புறப்படுத்துதலிருந்து மீட்டு கொண்டு ஆண்டவர் மீண்டும் சீயோனாகிய இஸ்ரவேலிற்கு அழைத்து வரும்பொழுது இந்த வசனம் சொல்லப்படுகிறது. எவ்வளோ முகங்களின் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது, சஞ்சலம் துக்கம் எல்லாம் ஓடிப்போய் ஆண்டவர் எங்களை மீட்டிருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார், மீண்டும் அவர் நகரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார், அவர் கொடுத்த அந்த நிலத்திற்கு மீண்டும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் என்ற பெரிய விடுதலையின் ஆர்ப்பரிப்பின் சந்தோஷம் அவளுக்குள் பொங்கி வருகிறது. அதுவும் இந்த வசனம் சொல்லுகிற நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மீது இருக்கும் என்று. அப்படி நித்திய மகிழ்ச்சி உங்கள் மீது இருக்கும்படி ஆண்டோடைய விடுதலை உங்கள் மீது இறங்குகிறது. நீங்களும் அடிமைத்தனத்தில் இன்று வைக்கப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டோடைய நாமத்திற்காய் அவைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கலாம். உங்கள் நிலத்தின் மீது அதிகாரிகள் உங்களை அப்புறப்படுத்தலாம். உங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களை அடிமைத்தனத்திலே வைத்து வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். தொந்தரவு வந்து கொண்டே இருக்கலாம். என்ன பண்ணுறது என்று அமைதியாக நீங்கள் சகித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் மாத்திரம் சொல்லி நீங்கள் சகித்து வந்திருக்கலாம். ஐயோ, உங்கள் பாடுகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் தலைமையில் உள்ளவர்களுடைய அப்புறப்படுத்துதலை எல்லாம் அவர் கேட்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி அதை ஆண்டவரை நம்பி இருந்து அமைதலோடு அவர் முன் இதையெல்லாம் சகித்து வந்திருக்கிறீர்கள் என்றும் அவர் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் நேரத்திற்காய் காத்து வந்திருக்கிறீர்கள் என்று பார்த்திருக்கிறார். இது உங்கள் நேரம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய மீட்பு இறங்குகிறது. ஆனந்த சத்தத்தில் நீங்கள் பாடும்படி களி கூறும்படி உங்களை ஆண்டவருடைய இடத்திற்கு கொண்டு வருகிறார். அவர் உங்களுக்கு சரியான இடத்தில் கொண்டு வந்து அங்கு பெருக்கத்தை கொடுத்து அவர்கள் முன் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்து விடுவிப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் கூட்டங்களில் ஒன்றிலும் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள டென்ட்டில் அங்கே ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு அம்மாவை வைத்திருந்தார்கள். எங்கள் மீட்டிங் மேனேஜர் எங்கள் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே வர வேண்டும் என்று சொன்னார். ஏன், எனக்கு மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு தொண்டை சத்தம் வாய்ஸ் போயிடுச்சு, நான் எப்படி இப்போது உடனே வர்றது என்று கேட்டார். இங்கே ஒரு பிசாசு பிடித்த அம்மாவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு சொல்லும் பொழுது இப்படி சொன்னாங்க. எப்படி நான் உங்களுக்கு போய் ஜெபம் பண்ண முடியும், பேசுகிறதுக்கே எனக்கு சத்தம் இல்லை, நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறது என்று கேட்டார். ஆனால் அவங்க சொன்னாங்க, வினோதமாக உங்கள் பெயரை சொல்லி இந்த பிசாசு அவளுக்குள்ளே இருந்து கத்தி கொண்டு இருக்கிறது. பால் தினகரன் வருகிறார், அவர் என்னை எரிக்க வருகிறார் என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அப்பா இதை கேட்டவுடன் உடனே கிளம்பி வந்தார்கள். அங்கே அந்த கூடாரத்திற்குள் உள்ள வந்து அம்மாவை பார்க்கும் பொழுது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. 2 பிள்ளைகள் அப்படியே பயத்தில் நின்று அம்மாவிற்காக ஏங்கி கொண்டு நின்று அம்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறத பார்த்தாங்க. அப்போது வாய்ஸ் இல்லைனா கூட, ஆண்டவரே இவர்களுக்கு மனம் இறங்கும், அவர்களை விடுதலை செய்யும் அப்பா என்ற ஒரு வார்த்தை கூறி ஜெபித்தார். உடனே அந்த அம்மா விழுந்தார். பிசாசு அவளை விட்டு நீங்கி ஓடி போனது. பிரியமானவர்களே, அவர்கள் முற்றிலும் விடுதலை அடைந்தார்கள். அந்த அம்மா எழுந்து அவர்கள் பிள்ளைகளை பார்க்க, பிள்ளைகள் ஓடி வந்து கட்டி அணைத்து அம்மா என்று சொல்லி அவங்க எல்லாம் குடும்பமாக இணைந்து மகிழ்கிறதை அவங்க பார்த்தாங்க. என்ன ஒரு அருமையான காட்சி. அவர்கள் ஆண்டவர் விடுதலை செய்யும் நாளாக அங்கே அற்புதம் செய்திருந்தார். உங்கள் நாள் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் அவஸ்தைப்பட்டது போதும். ஆண்டவருக்காக நீங்கள் சகித்து, நீங்கள் பொறுமையோடும் இன்னும் விசுவாசத்தோடும் அவருக்கு முன் வாழ்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் கனம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டு உங்களை தலை தூக்கி நடக்கும்படி அவர்கள் கண்களுக்கு முன்னாகவே ஆண்டவர் உயர்த்த போகிறார். அதை பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி நாங்கள் விடுதலை செய்யப்பட்டு உம்முடைய நகரத்திற்குள் வந்து சேர அப்பா, அதில் சந்தோஷத்தோடு களிப்போடு விடுதலையோடு வந்து சேரும் பிள்ளைகளை விடுவித்து கொண்டு வருவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுது
அப்படி உம்முடைய விடுவிக்கும் கரம் அவள் மீது நீட்டப்படட்டும் ராஜா. தொல்லை கஷ்டங்கள்லேருந்து விடுவியும், அப்புறப்படுத்துதலேருந்து விடுவியும் சுவாமி. கடின வார்த்தைகள் வதந்திகள்லேருந்து அவளை விடுவியும் சுவாமி. அப்பா, அவர்கள் மேலுள்ள அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்களை தொட முடியாதபடி நீர் விடுதலை செய்யும் ராஜா. அவர்கள் மேலே உயர்ந்திருக்க ஆசீர்வதியும் ராஜா. அப்பா, சந்தோஷத்தோடும் களிப்போடும் அவர்கள் பாடல்களை பாடும்படி வெளியே கொண்டு வாரும் சுவாமி. நீர் அவர்களை உம்முடைய இடத்திலே ஸ்தாபியும் ஸ்தாபியும் ஸ்தாபியும். தலை தூக்கி ஆண்டவர் நாமத்திற்கு மகிழ்ந்து நிற்க நீர் கிருபை தாரும் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.